പ്രിയമുള്ളവരെ, ഇന്ത്യയുടെ വിവിധ ഭാഷകളിൽ നിന്ന് ഒട്ടേറെ പ്രഗത്ഭരായ കലാകാരന്മാർ നമ്മുടെ ലാലേട്ടനെ ആദരിക്കാനായി എത്തിയിട്ടുണ്ട്. തമിഴകത്തെ ചില പ്രഗത്ഭരെ നിങ്ങൾക്ക് ഞാൻ പരിചയപ്പെടുത്താം. മധുരയിൽ നിന്നും വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് മദുരാശിയിലേക്ക് വണ്ടി കയറിയ തമിഴകത്തിന്റെ സൂപ്പർ ഹിറ്റ് ഡയറക്ടർ ഭാരതി രാജാ സാറിനെ ഞാൻ ഈ വേദിയിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. സംവിധായകനായും നടനായും തമിഴ് തിരയുലകിൽ വെട്ടിത്തിളങ്ങുന്ന ശ്രീ മണിവണ്ണൻ, എംജിആറിന് ശേഷം തമിഴകം കണ്ട ഉങ്കൾ എങ്കൾ സൂപ്പർ സ്റ്റാർ സത്യരാജ്, തമിഴകത്തിന് മാത്രമല്ല മലയാളികൾക്കും പ്രിയങ്കരനായ ഇളയ തിലകം പ്രഭു, ഇവരുടെ സ്നേഹാദരങ്ങൾ ഏറ്റുവാങ്ങുവാൻ നമ്മുടെ ലാലേട്ടനെ ഈ സ്റ്റേജിലേക്ക് ക്ഷണിക്കുന്നു. இது என் ஃபங்க்ஷன், எந்த லாலண்ட ஃபங்க்ஷன். நான் ஹீரோவா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹிட் லாலண்ட படம் ராஜாவண்ட மகன். அதுதான் நான் தமிழ்ல மக்கள் என் பக்கம் ஆக்ட் பண்ணேன். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹிட். அதுல தான் நான் ஹீரோ ஆனேன். அதுக்கப்புறம் லால் சார் படம் காந்தி நகர் செகண்ட் ஸ்ட்ரீட், அண்ணா நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட், ஆரியன், திராவிடன், சித்திரம், எங்கிருந்தோ வந்தான், இந்த மாதிரி நிறைய மலையாள படத்தில் நடிச்சு தான் நான் ஒரு ஹீரோவா ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. லால் சார்னுடைய சக்சஸ் சினிமாவை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பார். அப்படி ஒரு கிரேட் சக்சஸ் இந்தியன் சினி ஃபீல்டுக்கே இது ஒரு பெரிய சக்சஸ். இன்ஃபேக்ட் நான் லாலோட பெரிய கிரேட் ஃபேன். പ്രൊഫസർ, എന്റെ പ്രിയപ്പെട്ട മലയാളി മക്കളെ വണക്കം, நமஸ்காரம். இவர் யார் தெரியுமா? எங்க அப்பாவோட ரொம்ப நெருங்கிய நண்பர் திரு பாலாஜி அவர்களோட மாப்பிள்ளை, எங்க தமிழ்நாட்டு மாப்பிள்ளை. I have to thank Lal for giving me a wonderful introduction in Kalapani. In Malayalam, I've been inspired by so many people, but the person I've been inspired the most is Mr. Mohanlal. And I have to thank him because I have done a lot of his remakes, and today if I'm standing here, he is one of the reasons. Mr. Lal, வாழ்க. 25 வருஷம், 50 வருஷம், 75 வருஷம், அந்த ஆண்டவன் நான் வேண்டிய நானும் அந்த 75 வருஷம் 100 வருஷம் நான் பார்க்கணும். I wish him all the best. Thank you Lal, and thank you Deepika daily for bringing us here. Thank you so much. Thank you so much. இந்த கொட்டுகின்ற மழையிலும் கடல் அலையென தலைகள் தெரிந்து கொண்டிருப்பது ஆச்சரியமில்லை. ஏனென்றால் இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நடிகர்களில் ஒன்று மோகன்லால். எத்தகைய கதாபாத்திரங்களை கொடுங்கள், ஒப்பனை அதிகமில்லாமலே இந்த முகத்தை ஒப்பனை அதிகமில்லாமலே எல்லா கதாபாத்திரங்களுக்கும் தன்னை உட்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முகம். முகம்னா மாறுபட்ட வேஷங்களை பண்ணல, எந்த ஒப்பனையும் இல்லாமல் இதே முகம் உடைகளை மட்டுமே மாற்றிக் கொண்டிருக்கும், ஆனால் கதாபாத்திரத்துக்குள்ள போயிடும். அத்தகைய கிஃப்ட் ஒரே ஒரு ஆள் மோகன்லாலுக்கு மட்டும்தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்கள் பூமி செய்த புண்ணியம்
மிக அற்புதமான கலைஞனை இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறது இந்த கேரளத்தின் மண். நான் ஒரு நடிகனா டைரக்டரா இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததை விட லால் சாரனுடைய பரம ரசிகன்கிற முறையில் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ரசிகனுக்கு வாழ்த்துவதற்கு தகுதி இல்லை. ஆனாலும் அவரை இன்னும் பல விழாக்களை கண்டு எங்கள் டைரக்டர் பாரதிராஜா அவர்கள் சொன்னது போல 50வது ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியிலையும் நாங்கள் கலந்துக்கணும். அந்த அரிய வாய்ப்பை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.